இங்கே கூடியிருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள், தாய் தமிழ் மீது பற்று கொண்டவர்கள், வழக்கறிஞர் பெருமக்கள், அதே போல சகோதரிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பான வணக்கம். முதல்ல உங்களுக்கு அனைவருக்கும் உங்களுடைய தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாலை பொழுதுல தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு அப்படின்ற ஒரு தலைப்பை வைத்து இதன் மீது ஒரு உரையாடலை வைத்திருக்கக்கூடிய நம்முடைய கள போராளியும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞருமான தோழர் சுரேஷ் பாபு அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக ஒரு பெரிய நன்றியை பாராட்டுகளை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு எல்லா இடங்களையும் கேள்வி கேட்டு பழகணும். எதையும் ஏன் எதற்கு கேள்வி கேளுங்கள், சிந்தியுங்கள் அப்படின்றதா நம்முடைய மண் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அது தந்தை பெரியார் சொல்லி கொடுத்தார். சரி, இன்றைக்கு நம்ம பேச வேண்டிய மிக முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நம்முடைய இனத்தில் ஏன் நம்முடைய தாய்மொழியான ஒரு நாளை தமிழ் புத்தாண்டாக நம்ம கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு. என்ன காரணம்? நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஏப்ரல் 14 சொல்றது அது தமிழ் புத்தாண்டா முதல்ல. அதுவே பல பேருக்கு இல்ல இதுதான் தமிழ் புத்தாண்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. 60 ஆண்டுகள் சேர்ந்ததுதான் அந்த தமிழ் புத்தாண்டு நம்ம சொல்லி கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரை அல்ல உனக்கு தமிழ் புத்தாண்டு, அண்டி பிழைக்க வந்த ஆரிய கூட்டம் அறிவித்தது அறிவுக்கு ஒவ்வாத 60 ஆண்டுகள், தரணியாண்ட தமிழனுக்கு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லிட்டாங்க. வேற எந்த கவிஞரும் இதை பற்றி இப்படி வெளிப்படையாக பேசவில்லை. அவர் மட்டும்தான் பேசினார். அதனாலதான் அவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்களுக்கு ஒரு நாளை, நமக்கான நாளை புத்தாண்டாக கூட நம்ம கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா அப்போ இதை நம்ம என்ன சொல்றது? இங்க பல பேர் தன்னுடைய கருத்துக்களை, அரசியல் சார்ந்த கருத்துக்களை வச்சுங்க. அரசியல் என்பது இரண்டாவதாக நான் பார்க்கின்றேன். இது தமிழ் இனத்தின் மீதும் தமிழர் மீதும் தொடுக்கப்பட்ட ஒரு பண்பாட்டு படையெடுப்பாக நான் பார்க்கிறேன். ஏன்னா உலக வரலாற்றில் ஒரு மொழிக்காக உயிர் விட்ட ஒரு இனம் ஒன்றுனா அது தமிழினம் மட்டும்தான். ஹிந்தியை கட்டாயமாக நம்ம மேல திணிச்ச போது ஒருத்தரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த உயிர் நீத்த போராளிகள்ல முதல் கள போராளி நம்முடைய நடராசன், அதன் பிறகு தாளமுத்து. இந்த மாசத்துலதான் அவர் உயிர் நீத்த அந்த நாள். அதை தான் நம்ம எல்லாருமே கொண்டாட இருக்கின்றோம். கொண்டாட மீன்ஸ் அதை வைத்து இப்படி இந்த சமுதாயம் நம்முடைய இனம் இப்படி இருந்திருக்கு அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அதன் பிறகு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்த உடனே தமிழ் தாய் வாழ்த்து பாடணும். நாம எல்லாரும் எழுந்து என்ன பண்ணோம்? மரியாதை செலுத்தி தமிழ் தாய் வாழ்த்து பாடணும். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன? தமிழ்நாட்டில் தமிழர்கள் வசிக்கக்கூடிய இந்த மண்ணில் தமிழ் தாய் வாழ்த்த பாட மாட்டேன்னு சொல்லி ஒருத்தர் கெட் அவுட் வெளியில போறாருன்னா அப்ப நம்ம இதை என்னன்னு சொல்ல முடியும்? அப்ப எந்த அளவுக்கு இது என்ன அரசியலா? ஏன் இவர்கள் தமிழை பாட மாட்டேன்றாங்க, தமிழ் தாய் வாழ்த்த பாட மாட்டேன்றாங்க? அங்கேதான் இருக்குது அந்த பண்பாட்டு படையெடுப்பு. அதே போல பொங்கல் என்பது இது ஏதோ ஒரு மதம் சார்ந்த ஒரு விழாவோ இல்ல வேற ஏதாவது கலப்படமா? இது கிடையவே கிடையாது. பொங்கல் என்பது இயற்கையை வரவேற்று போற்றுதல் அப்படின்றதுதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டிய வழி. ஏன்னா கொரோனான்ற ஒரு கொடிய நோய் வரும்போது நாம யாரும் தங்கத்தை வாங்கி குவிக்கல, வைரத்தை வாங்கி குவிக்கல, மாற என்ன பண்ணோம்? உணவு பொருட்களை தான் வாங்கி வாங்கி வச்சோம். உயிர் வாழறதுக்கு தேவை நம்ம உணவை வாங்கி சேமிச்சு வச்சோம். அப்ப அந்த உணவை நமக்கு கொடுக்கக்கூடிய உழவர்களையும் அதனுடைய விவசாயத்தையும் விவசாய நிலங்களையும் நம்முடைய இயற்கை கதிரவன் போன்றவற்றை நம்ம என்ன பண்றோம்? போற்றி வணங்குறோம். ஆனா அதை கூட இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா வேற வேற பேர்ல மதம் சார்ந்த ஒரு விஷயமா கொண்டாடுறாங்க. அது கொண்டாடக்கூடியவரும் கொண்டாடிட்டு போகட்டும். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இந்த இயற்கையை தான் வணங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு போகி. இன்னைக்கு நைட் என்ன பண்ணுவோம்? ஒரு 4 மணில இருந்து தொடங்கிடுவோம். வீட்டுல இருக்கிற பழைய பொருள் எல்லாம் கொளுத்துறது. எதுவுமே இல்லைன்னா கூட பக்கத்து வீட்டுல கடன் வாங்கியாவது பேப்பர் பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு கொளுத்தி சமுதாயத்தை என்ன பண்றது? அப்படியே ஒரு பனி மூட்டமா இருக்கக்கூடிய இடத்த அப்படியே புகை மூட்டமா மாற்றுவோம். அது கிடையாது. பழையனதை
விட்டுட்டு புதுவிதமான கருத்துக்களை சிந்தனைகளை வரவேற்கணும் அப்படின்றதுதான் இதனுடைய நோக்கமா இருக்கு. இன்னொன்று, தமிழை நாம் வளர்ப்பதற்கு அரசு மட்டுமல்ல, நம்மால் முடிந்த விஷயங்களை தனிப்பட்ட முறையில ஒருத்தர் செய்யணும். இன்னைக்கு தமிழ்ல பெயர் வைப்பவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிறது கூட ஃபேஷனான ஒரு பேர் சொல்லுங்க. என்கிட்ட பல பேர் கேட்பாங்க நண்பர், முதல்ல நீ தமிழ்ல பேர் வைமா, தான் இந்த காலத்து ஃபேஷன். நான் திருப்பி அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா நம் வீட்டு குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது கூட இன்னொருத்தர் கொடுக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை தான் பேர் வைப்போம். ஒரு குழந்தைக்கு ஷாஷான் பேர் வச்சிருக்கிறாங்க. என்ன புரியல, இது என்னன்னு கேட்டா அது அப்படிதான். அப்போ நம்ம வீட்டு குழந்தைக்கு தமிழ்ல பேர் வைக்கிறது இல்ல, நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல கிரக பிரவேசம் சொல்றோம், சுப முகூர்த்தம் சொல்றோம். எத்தனை பேர் இந்த மாதிரி தமிழ்ல பெயர் வச்சு தமிழர்களுடைய இல்லங்கள்ல இதை நடக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப இதெல்லாம் எப்போ மாற்றம் வருகிறதோ அந்த மாற்றம் தான் அரசியல் ரீதியாக பெரிய ஒரு மாற்றமாக வந்து தமிழர்கள் வீட்டில் தமிழ் ஒலிக்கின்ற பொழுதுதான் அது தெருக்களிலும் வீதிகளிலும் நகரங்களிலும் ஒலிக்கதான் அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு தமிழர்களுடைய அடையாளமான தமிழ் மொழியை ஆட்சி மொழியா கொண்டு வருவாங்க. இன்னைக்கு தமிழ் ஆட்சி மொழி என்பது திராவிடர் கழகத்தினுடைய அழுத்தமான ஒரு கோரிக்கை தான். இதை நாங்கள் பல முறை பேசி இருக்கின்றோம். முதலமைச்சர் அவர்கள் கூட இந்த கோரிக்கையை ஏற்றிருக்கிறாரு. சென்னைக்கு இங்க வந்த தலைமை நீதிபதி கிட்ட கூட அதை சொல்லி இருக்கிறார். உச்ச நீதிமன்றங்கள்ல தமிழ் மொழி வரணும் அப்படின்னு சொல்லி. அப்போ மீண்டும் அந்த குரலை நாம் உரத்து பேசுவோம். அரசாங்கம் செய்யவில்லை என்றாலும் அந்த கோரிக்கையை வைத்து அரசாங்கத்தை செய்ய வைப்பதுதான் நம்முடைய கடமை. இன்னைக்கு எல்லா துறைகள்லயும் என்ன பண்றாங்க, கட்டாய ஹிந்தி சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க. அதையும் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு. தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கறாங்களா? இல்ல. இல்லாத வழக்கு மொழியிலே இல்லாத ஒரு மொழிக்கு சமஸ்கிருதத்துக்கு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாவை குவிக்கிறாங்க. அப்ப இதை எது காட்டுது? இது ஒரு பழம்பெரும் இனம், இயற்கையை வரவேற்கக்கூடிய தமிழர்கள். இவர்களுக்கான ஒரு விஷயத்தை நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்றது எந்த அடிப்படையில இருக்குதுன்னா, இது அரசியல் மட்டும் கிடையாது, பண்பாட்டு படையெடுப்போம் அப்படின்றத நம்ம மனசுல வச்சு நம்முடைய தமிழ்நாட்டுல பல்வேறு விஷயங்களை தமிழுக்கு அரசாங்கம் செய்திருக்கு. இந்தியாவிலே தமிழர்களுக்கான ஒரு நாடு தமிழ்நாடுன்னு பேரறிஞர் அண்ணா தான் பேர் சூட்டினாரு. தமிழ் இருமொழி கொள்கை தமிழை கொண்டு வந்தாங்க. நம்முடைய கோயில்கள்ல கூட இன்றைக்கு தமிழ் அர்ச்சனை மொழியாக கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்படி பல விஷயங்களை நம்ம செஞ்சிருக்கோம். இன்னும் நாம் போக வேண்டிய பாதை வெகு தூரமாக இருக்கு. அதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த கோரிக்கைகளை எல்லாம் முன்னெடுத்தா மட்டும்தான் நம்ம நிறைவேற்ற முடியும். இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்துக்களை நம்ம சந்திச்சு வந்திருக்குது. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய துணைவேந்தர்கள் கூட யூஜிசியில யாரு அதனுடைய செலக்டர் கமிட்டியா யார் இருப்பார்னா, தமிழ்நாட்டு அரசு இருக்காது, அரசாங்கம் செலக்ட் பண்ண முடியாது, இங்க போடக்கூடிய வைஸ் சான்சலர் தான் அதை செய்ய முடியும்னு சொல்லி கட்டடம் நம்மளது, நிலம் நம்மளது, எல்லாமே அரசு கொடுக்கக்கூடிய நிதி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, அதெல்லாம் முடியாது, ஒன்றிய அரசு சொல்றதுதான் செய்யணும்னு சொல்லி இந்த நாட்டை ஒற்றை ஆட்சியாக கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக கொண்டு போறாங்க. பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அரசியல் அமைப்பு சட்டத்தையே என்ன பண்றாங்க, இந்தியா பன்முகத்தை கொண்ட ஒரு நாடு, பெடரல் கவர்மெண்ட் என்பதை, கூட்டாட்சி தத்துவத்தை ஒழித்து ஒற்றையாட்சி அப்படின்னு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. நாம் அதையும் எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கக்கூடிய சூழலில் நான் அரசியல் பேச விரும்பவில்லை. இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய ஆபத்துகள். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல எல்லோரும் ஒருங்கிணைந்து குரல் கொடுப்போம். எல்லாரும் நண்பர்கள் தான். நமக்கு வேதனை, இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் புத்தாண்டுன்றது கலைஞருடைய ஆட்சியில தான் கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு அதிமுக ஆட்சி அதை நிறுத்தி வைத்து மீண்டும் அதை கொண்டு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாம் இங்கிருந்து தொடங்குவோம். எல்லாருடைய ஆதரவோடு இங்கிருந்து நம்ம தொடங்குவோம் அப்படின்றதுதான் இந்த கருத்து. இறுதியா நிச்சயமாக தமிழ்நாட்டில் தமிழ் தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும். அதற்காக குரல் கொடுத்து உண்ணாவிரதம் இருந்த தோழர்கள் முதல் கொண்டு இனி வரும் காலகட்டத்தில் நம்முடைய தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக ஆக்குவதற்கும், அதே போல உச்ச நீதிமன்றத்தினுடைய மொழியாக நாம் கொண்டு வருவதற்காக போராடுவோம். அதற்கு உறுதுணையாக இருந்து இந்த செயலை தொடர்ந்து செயல்பாட்டில் கொண்டு வரக்கூடிய
அந்த பாதைக்கு நாமும் வழிவகுத்து அவரை பாராட்டி பின்தொடருவோம். அவர் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையை என்கிட்ட இங்க கடிதமா கொடுத்திருக்காரு. நிச்சயமாக எங்களுடைய தலைமையிடத்திலும் அதை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி இவ்வளவு நாள் நான் பேசினதெல்லாம் கேட்டேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொங்கல் வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.